ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட டிசிப்ளின்டாக இருந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கெரியர். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரைடுக்கு அல்லது இந்த மாதிரி இருக்கிற ஒரு க்ரூம்க்கு சரௌண்டிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த சைட் பேஸ் பண்ணியே வரையில இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 ஸ்க்ரால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், நான் 3 இயர்ஸில் முடிக்கலைன்னா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 24 hours கூட சொல்லலாம், பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வேறு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பார்ட்னர் ஒத்துப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், பார்ட்னர் வந்து 100% பசங்க நிறைய மாறிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நம்ம ஃபுல்லாக பேசினது எல்லாமே ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் அவங்களோட இன்கம்மை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், எவ்வளோ சேவ் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், அதை என்னென்ன கேட்டகரியில் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்னா அது எது இன்வெஸ்ட்மெண்ட் எது சேவிங்ஸ், இதை பற்றி நம்ம பேசணும். ஓகேவா? ஆல்ரெடி பேசினதில் நம்ம இதெல்லாம் பேசணும். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே சிஏ இல்லையா? சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பைரிங் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து 60% 70% இருக்கீங்க. நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, லைக் டாக்டர் இந்த கெரியரும் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட டிசிப்ளின்டாக இருந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கெரியர். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரைடுக்கு அல்லது இந்த மாதிரி இருக்கிற ஒரு க்ரூம்க்கு, ஏன்னா கெரியரும் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போகல, அது கண்ணுக்கு முன்னாடி தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுதுங்கிற மாதிரி இருக்கு. இங்கே அதர் சைடு ஏஜ் போயிட்டே இருக்கு, வீட்டில இருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் போயிட்டே இருக்கு. ஓகேவா? கேஷ் மணி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி பேசி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே என்ன பேச போகிறோம்னா, உங்கள் வீட்டில் இப்போ கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுதான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? இப்போ நான் யூஜி முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி போயிட்டு ஸோ அதையும் நான் வந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். சில ரீசன்னால குவிட் பண்ணிட்டு ஆக்சுவலாக சிஏ பிளான் முன்னாடியே இருந்துச்சு. அது மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபி போனேன். பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக இதாக பண்ணணும் அப்படின்ட்டு இன்று தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து 4 attempts ஆயிடுச்சு. அவங்க ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்ல என்னங்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து அந்த டாக்ஸ் எடுத்துட்டாங்க, மேரேஜ் டாக்ஸ் அப்படிங்கிறது. யூஜி முடிச்சு ஃபவுண்டேஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இன்டருக்கு வந்துட்டேன். ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கன்சிஸ்டன்சிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஐ மீன் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோங்கிறத தாண்டி கொஞ்சம் டைம் படித்தாலும் வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சியோட ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு 2 or 3 attempts வந்து கண்டிப்பாக போகும். அப்படி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி 3 attempts முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் ஸோ வில்லேஜ் பேஸ்டு அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே மேரேஜ் டாக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நீங்கள் ஒரே பொண்ணு இல்லையா? நான் கண்டிப்பாக சிங்கிள் சைல்டு அப்படிங்கும்போது நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து ஓகே இவங்க அமைதியாக இருந்தாலுமே ஏன் வந்து இவ்வளோ டைம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏஜ் வச்சுல, ஸோ நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணலாம், இது வந்து எப்படி இதை நம்பி எப்படி உட்காந்துருக்கிறது. ஏன்னா சிஏ அப்படிங்கிறது நம்ம கிளியர் பண்ணாதான் வந்து நமக்கு நெக்ஸ்டான அப்ரோச் வந்து தெரியும். என்னன்னா உனக்கு வந்து நாளைக்கு என்னங்கிறது உனக்கு தெரியாது. நீ வந்து என்ன guarantee கேரண்டிங்கிறது கண்டிப்பாக இல்லை. நீ வந்து உன் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணப்பனா கண்டிப்பாக உனக்கு வந்து ரிசல்ட் இருக்கு. ஸோ சரௌண்டிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த சைட் பேஸ் பண்ணியே வரையில உன்னோட மோட்டிவேஷனே வந்து சம்டைம்ஸ் டிமோட்டிவேட் ஆகும். இவ்வளோ ஏஜ் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய கோல் அதை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய எஃபர்ட் போடும்போது டேக்ஸ் டைம், ரைட்? ஏன்னா ஃபேமிலி சைட்லேருந்து அந்த ப்ரெஷரை உங்களால் தவிர்க்க முடியுமா? ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் போகிறோம் அப்படிங்கும்போது மாறுது. நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கும்போது டெய்லி அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்ட்டு. நம்ம அவங்ககிட்ட ரிசல்ட் காமிச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்மளும் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்கோம். அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கரெக்டான டைமில் கிடச்சிரும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் இந்த டைமில் வந்து நான் இன்னும் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன்னா, டைம் ஆக ஆக மேரேஜ் Pressure டாக்ஸ் ஜாஸ்தியா வருது. அவங்க அமைதியாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. என்ன ஆனாலும் குவிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நான் ஒரு சின்ன கோல் இல்லை, பெரிய கோல் எப்போ அச்சீவ் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து எப்பவுமே நமக்கு குறையாது. அது சிஏங்கிறது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு நல்ல ஏர்னிங் ஆன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷன் தான் சிஏ பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஒரு வேளை டிசைட் பண்ணுறாங்க, நான் இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் வீட்டில் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, என் ஃப்யூச்சர் பார்ட்னர் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் வந்து இவ்வளோ வருஷம் இதுக்கான எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணதில்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஹாப்பினஸ் கொடுக்க இல்லையா, அதை கூட நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே ஒரு கோல்க்காக தான்.
ஸோ எவ்வளோ பேர் வந்து நான் எக்ஸாம் எழுத போகையில பார்க்குற ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் மின் வந்து அவங்க எக்ஸாம் எழுத வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த வயசுலயே வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு. நம்ம வந்து இன்னும் வயசு ஆகலைல, இன்னும் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ட்டு. நீங்களே ஆன்சரும் வச்சிருக்கீங்க. இந்த ஆன்சர் தான் உங்க சைட்லேருந்து எதிர்பார்த்தேன். நீங்களும் அதுக்கான ஆன்சரே வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. யாரு உங்களுக்கு ரெசோனேட் ஆகுறாங்களோ அவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க உங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்துடுறாங்க. ஓகே நீ பண்ணு அப்படின்னு ம். சொல்றாங்க. அடுத்து வந்து குழந்தை வரும். அது நம்ம என்னப்பா வேற என்னமா இருக்க போகுது? இதுதான் இருக்கு. ஓகேவா? இதுதானே இதுக்கப்புறம் இதுன்னு நம்ம தான் வச்சிருக்கோம். பார்ட்னரை ஓகேவா? தாண்டி அவங்க பேரண்ட்ஸும் நமக்கு சப்போர்ட்ஃபுல்லா தான் பேரண்ட் இருக்கணும். சப்போர்ட்டிவா இருக்கணும். திரும்ப ஒரு 3 இயர்ஸ் ஓகேவா? மேரேஜ் பண்றதுக்கு ஒரு 1 இயர். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் குழந்தை ஸ்கூலுக்கு போக வரணும். ம். அந்த 4 இயர்ஸ்ங்கிறது நான் கண்டிப்பா வுமன ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன். அந்த கேப் வந்து எல்லா வுமனும் அந்த கேப் அவங்களோட லைஃப் டைம்ல அவங்க குடுத்துதாகணும். வேற ஆப்ஷனே இல்ல. இர்ரிப்ளேசபிள். அது ஆக்சுவலா நிஜமா இர்ரிப்ளேசபிள். ஏன்னா ம். ஒரு மென்னால அந்த கம்ஃபர்ட் அந்த சைல்டுக்கு குடுக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ம். ஏன்னா எனக்கு என்ன ஒரு ஃபீமேலாவும் சொல்றேன். ஆனா அந்த 4 இயர்ஸ் கேப் நம்ம லைஃப்ல கண்டிப்பா தப்பு இல்ல. சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்க. நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்னு அந்த 4 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் நமக்கு நம்மளால இத கன்டின்யூ பண்ண முடியாதுன்னு பயப்படுறீங்களா? நம்ம அந்த மைண்ட் செட் அந்த டைம்ல வந்து நம்ம மைண்ட் செட் வந்து ஓகே நான் வந்து ட்ரை பண்ணா நான் வந்து சிஏ பண்ணிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து நமக்குள்ள இருக்கணும். என்னாலும் நான் சிஏ தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல எப்போ நம்ம எவ்வளோ பிரேக் எடுத்தாலும் அந்த ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட்டா உட்கார்ந்து அப்படின்னா ம். நம்ம பண்ணிக்கலாம். ம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா ஒரு சைல்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரோன்னு எனக்கு வந்து தோணுது. ஓகே. ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஓகே. டஃப்பா தான் இருக்கும். ஆனா நெறைய வுமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணமாயி அவங்களுக்கு சில்ட்ரன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அச்சீவ் பண்றவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா. அதுதான். நெறைய நீங்க கொஸ்டின் வச்சிருக்கீங்க. நீங்களே ஆன்சர் வச்சிருக்கீங்க. நீங்க இப்போ ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்டீங்க. அப்பா, அம்மா குடுத்தாங்க. ம். ஒரு 3 இயர்ஸ் டைம் கேட்டீங்க. அப்பா, அம்மா குடுத்தாங்க. மேபி இன்னொரு 1 இயர் டைம் கேட்கலாம். இல்ல அவங்க பார்க்கறக்கான டைம் ஓகேவா? அவங்க ட்ரை பண்றதுக்கான டைம் அவங்களோட டைம். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஓகே. டைம் கேட்குறீங்க. அந்த டைம்ல நீங்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் பார்ட்னர் வர்றாங்க. அவங்க கிட்டயும் நீங்க ஒரு டைம் கேட்கலாம். 1 ஆர் 2 இயர்ஸ் டைம் கேட்கலாம். ம். அந்த டைம் பீரியட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே ட்ரை பண்றீங்க. ம். மே ஆர் மே நாட் கிடைக்கலாம், கிடைக்காம கிடைக்கும். போகலாம். இல்ல இன்டர் பாஸ் பண்ணிட்டு ஓகே ஆஃப்டர் ஒரு பேபிக்கு அப்புறம் நான் வந்து ஃபைனல் போய்க்கிறேன் அப்படிங்கிற டெசிஷன் நீங்க தான். அது நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் சொல்றேன். நீங்க உங்க ஃபேமிலியில பேசணும், உங்க அப்பா அம்மாட்ட பேசணும், ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ட பேசணும். அத பேசி கன்வே பண்ணி தான் உங்களோட கெரியரை நீங்க அச்சீவ் பண்ணிக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுதான் தெரியுது. உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்? ஆக்சுவலா பெஸ்ட் ஆப்ஷன் மேரேஜ் முன்னாடி மேரேஜ் முன்னாடி முடிச்சுக்கிறது. முடிக்காது. நிஜமா சொல்றேன் எதுவுமே கிடையாது. நம்ம வில் பவர் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து 10% இருந்தாலும் அது தப்பு தான். டிஸ்ட்ராக்ஷன்ற ஒண்ணு எல்லாத்துக்குமே தப்பு. அது இல்லாம நீங்க முடிச்சிங்களே முடிஞ்சிடும். சப்போஸ் முடியல, மேரேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வேற பாசிபிலிட்டியே கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட கெரியரை நான் பார்க்க முடியும்னா, ம். கண்டிப்பா குழந்தைக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க எல்லாருமே ஆஸ்பைரிங் பெரிய ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அத ஆஸ்பைர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. எனக்கும் நீங்க இதெல்லாம் நான் சொல்றதுனால எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஒரு வேலை செய்றோம். ஓகேவா? ஒரு வேலை மினிமம் 45 மினிட்ஸ் செய்யணும். மேக்ஸிமம் 1 ஹவர் 30 மினிட்ஸ் செய்யணும். ஒரு சிங்கிள் டாபிக்ல. ஓகேவா? ம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே ஆக்சுவலா தப்பு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 மினிட்ஸ் குடுக்கறது தப்பு. மினிமம் 45 மினிட்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 1 1/2 ஹவர்ஸ் இருக்கணும். அப்போ அட்லீஸ்ட் ஆவரேஜா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 ஹவராவது இருக்கணும். ஓகேவா? எதுக்காக இந்த டைம் டேபிள் குடுத்தாங்கன்னு தெரியல. இது அது ஆக்சுவலா என்ன ஒருத்தர்னால ஒரு 45 மினிட்ஸ் மேல லிசன் ஒரே இதா கான்சென்ட்ரேட் பண்றது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னுமே ஒரு 30 மினிட்ஸா பண்ணிக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஒரே கான்செப்ட்ல வந்து இல்ல. focused-ஆ இருக்கு. என்ன ஆகும்னு நான் சொல்றேன். பிரெயின் வந்து லேயர்ஸ் இருக்கும். பிரெயின்ல வந்து அந்த நியூரல் லேயர்ஸ் இருக்குமாம். நானும் படிச்ச விஷயம் தான். நியூரல் லேயர்ஸ் இருக்கும். நீங்க ஒரு சப்ஜெக்ட்ட அத பத்தி திரும்பவே பேசும்போதும், படிக்கும்போதும் தான் அந்த லேயரை நோக்கி உள்ள போயிட்டே இருப்பீங்க. இன்டெப்த்தா போகும். இன்டெப்த்தா அதாவது இல்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது நம்மள அந்த நியூரல் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அத பத்தி எனக்கும் டீட்டெயிலா தெரியல. ஆனா ஒரு மெமரியில இருந்து அந்த மெமரிக்குள்ளேயே டீட்டெயில்டா போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அந்த டீட்டெயில்டா போய் நீங்க ஒரு விஷயத்த படிக்கும்போது தான் உங்க பிரெயின நீங்க ரீவயர் பண்ணுவீங்க. அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு போறக்கே உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆயிரும். அந்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்கல்ல ஒரு 15 மினிட்ஸ். அந்த 15 மினிட்ஸ் பிரெயின்ல மாற்றம் ஏற்படுத்துற மாரி வேற விஷயம் ஏற்படுத்தாது. ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்ட
இந்த மாரி படிக்கும்போது மட்டும் தான் உங்களால வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 ஸ்க்ரால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப கம்ப்ளீட்டா மாறிடும். 0லேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணும். உங்களோட எஸ். சிஏ மாரியே தான். அதான். இன்டர்ல 2 மாடியூல் பாஸ் பண்ணி, அத எப்படி சொல்லுவீங்க? ஒரு பேப்பர் Paper. ஃபெயில் ஆயிட்டா, ஆ. திரும்ப திருப்பியும் அந்த எல்லா மாடியூலும் எழுதணும்ல. அந்த அந்த மாரி தான் இது. இப்போ 1 நீங்க வீக் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கிறேன். 1 டே 1 வீக் இல்ல. ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் அதாவது ஒரு 1 ஹவருக்கு கன்டினியூஸா ஒரு சப்ஜெக்ட்ட ஒரு டாபிக் கீழ அத படிச்சுட்டு படிச்சுட்டு தான் பிரேக் டைமுக்கு நம்ம மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து திரும்ப மாறிடும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது வந்து நான் இத எதுக்காக சொன்னேன்னா, நிஜம் தான். ஆக்சுவலா அந்த பிரேக் டைம்ல ஸ்லீப்பிங் பெஸ்ட். இல்ல தூங்கக்கூடாது. தூங்காம படி சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாப் எடுக்க பழகிக்கணும். ஆமா. 10 10 மினிட்ஸ் மினிட்ஸ் அது நாப். ம். நிஜமா அது ஒரு நீங்க அந்த தூங்குற டைம்லயுமே உங்களுக்கு அது ரீகால் தான் மைண்ட் ஆகும். ஒரு மாரி நல்லா இருக்கும் ம். நிஜமா. கெரியருக்கு வந்து இதுதான் ஜனனி. நீங்க வந்து அ இந்த இந்த எது உங்கள ஸ்டாப் பண்ணுதுன்னு நீங்க செக் பண்ணுங்க. எது உங்கள ஸ்டாப் பண்ணுது? எந்த விஷயத்தினால நீங்க இன்னும் ஒரு பேஷன நோக்கி போனீங்க? அங்க என்ன பிரச்சனையாச்சு? நீங்க தான் யோசிச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ ஃபேமிலி உங்கள ஸ்டாப் பண்ணுதுன்னு வைங்களேன். ம். ஒரு லெவல் வரலும் தான் நீங்க வந்து அவங்கள தள்ளி போட முடியும். ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்க அவங்களுக்கான எல்லா நேரத்துலயும் அவங்க மட்டும் உங்களோட பேச்ச கேட்டுருக்க முடியாது. ஒரு நேரத்துல நீங்களும் அவங்க பேச்ச கேட்கிற சிச்சுவேஷன் வரும்ல. அப்போ சரி ஓகே. நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிட்டு, அப்போ நீங்க அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத யோசிக்கணும். இந்த ஆப்ஷன் நம்ம தேவையான டைம் எடுத்தாச்சு. ஆக்சுவலா நம்ம 100 டைம் ட்ரை பண்ணிட்டு கிடைக்காம போனவங்களும் இருக்காங்க. ஒரே டைம்ல ட்ரை பண்ணி கிடைச்சவங்களும் இருக்காங்க. கிடைச்சவங்க இருக்காங்க. இங்க வந்து இந்த டைம் மேபி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான கொஸ்டின்ஸா வந்து அமைஞ்சுட்டா நல்லாருக்கும். அது வந்து ஒரு வேளை கிடைக்கலன்னு வையேன், அடுத்த அட்டெம்ப்ட், அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா ஆனா வீட்ல வந்து ரெடியா இருக்கும். நாள் போயிட்டு இருக்கே. அவங்களும் அவங்க சைடுல இருக்கிறத யோசிச்சு தானே ஆகணும். ம். அப்போ அவங்களுக்காகவும் ஃபேமிலினா அதுதாங்க ஜனனி. நீங்க நான் உனக்காக இத்தன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கங்கிறது தான் பேலன்ஸ். ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்டையுமே சொல்றேன். எப்பவுமே ஒருத்தர் மட்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து விட்டு குடுத்து போய் தானே ஆகணும். இவ்வளோ நாள் அவங்க விட்டு குடுத்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் கேளுங்க. ம். அவங்க விட்டு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டைம் பீரியட் குடுங்கன்னு தான் சொல்லுவேன். டைம் பீரியட் குடுத்து பாருங்க. அதுதான் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஃபேமிலி அப்பா, அம்மாவா இருந்தாலும் அங்கேயும் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல. வேற வழி இல்ல. நமக்கு ஆப்ஷன் இல்ல. அ ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ஸ் இன்னைக்கு யாரும் நோ சொல்றவங்கலாம் இல்லம்மா. இல்ல. மோஸ்டா 2 அக்செப்ட் இயர்ஸ் பண்ணிக்கிறவங்க தான் இருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. டைம் குடுப்பாங்க. நீங்க ஆஃப்டர் மேரேஜும் நீங்க வந்து உங்களோட Continue கெரியர வந்து கன்டின்யூ பண்ணலாம். பண்ணலாம். இன்னைக்கு இவ்ளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு அந்த காலம்லாம் போயிருச்சு. இப்போ நீ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கணும். நீ வந்து அவங்களுக்கு இன்னும் நீங்க சிஏ படிக்கிறன்னா அவங்களுக்கு இன்னும் ஹேப்பி தான். ஏன்னா நீங்க இந்த கெரியர் வீட்ல இருந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ண முடியும். ஒரு சில கெரியர்லாம் இருக்கு. வெளிய போய் தான் படிக்கணும். அதுக்கு இன்னும் அ ஹஸ்பண்டோட லைஃப் ஸ்டைல் ஒரு இடத்துல இருக்கும். ஒய்ஃபோட ஒய்ஃப். ஒய்ஃபோடது லைஃப் ஸ்டைல் அந்த இடத்துல இருந்து அவங்களோட கோல பர்சீவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா இந்த கெரியர் அப்படி இல்லல்ல. இதுக்கு இதே வந்து நம்ம வீட்லயே இருக்கனால டைம் அலோகேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டடினா இந்த டைம்க்குள்ள வந்து நம்ம ஆனா பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க ஹேண்டில் பண்ண அங்க ட்ரை திரும்ப பண்ணுவோம். நம்ம டிசிப்ளின் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். டிசிப்ளின் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எல்லா ஃபார் லைஃப் வந்து டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். சிஏ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்கப்பா. நாங்கலாம் தானே கஷ்டம். டிசிப்ளின் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அத அச்சீவ் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க. பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அ அவ்வளவு நீங்க எக்ஸ்பென்சஸ் சொன்னீங்கல்ல. முதல்லலாம் செலவு பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்ல. அதே மாரி தான் டிஸ்ட்ராக்ட் ஆகறக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்லாம இருந்தது. இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகறக்கு அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா விழுந்துர்றோம். வேற வழியே இல்ல. தப்பிச்சு வர்றதே கஷ்டமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப காஸ்ட்லியான வார்த்தையா ஆயிருச்சு. இன்னைக்கு சொல்றாங்க சக்சஸ் இஸ் ஈஸி கம்பேரிங் டூ முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஈஸி. ஏன்னா டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட். நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த காம்படிஷன் இல்ல. சக்சஸ்க்கான காம்படிஷன் இல்ல. எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கப்ப நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க தான் சூப்பர் பவர். அதான் சொல்லுவாங்க எல்லாம் தூங்குற நேரத்துல நீ மட்டும் படிக்கிற அப்படின்னா சக்சஸ் ஆவ. இந்த விஷயத்துல தேவையான விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுல சொல்லியிருக்கேன் சார். நீங்க அடிச்சு தூள் கிளப்புங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நீங்க சொன்ன ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு கம்பீட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதாவது உங்களுக்கு கம்பீட் பண்றதுக்கு இல்ல. நீங்க சொன்னதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேவா? அத விட்டுட்டு
நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணு உங்களை மாதிரி இருக்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்களோட பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்துகிட்ருக்காங்க. இப்போது ஜனனியோட சுச்சுவேஷனே தான். அவங்களுக்கு லைஃப்பில் வந்து கல்யாணங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிது. கெரியரையும் பேலன்ஸ் பண்ணி பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி இது எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதும் முக்கியம், லைஃப்பை விட்டுறக்கூடாது, லைஃபும் முக்கியம். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஒன்று அடம் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். நிஜமா அடம் பிடிக்கணும் குட் வேலை. சும்மா கண்மூடித்தனமாக அடம் பிடிக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் நான் டைம் கேட்டிருக்கேன். 3 இயர்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிருக்கணும். அதுக்கான வழி பார்க்கணும். நான் 3 இயர்ஸில் முடிக்கலைன்னா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. என் ஃபீல்டில் நான் அந்த பையனை நான் பார்க்கணுன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இந்த ஃபீல்ட் நான் எடுத்திருக்க ஃபீல்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லையா, இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா நான் போய் இப்போ ஒரு காலேஜோ ஒரு இன்ஜினியரிங் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்க, படிச்சுட்டே இருக்கேன், ஏன் வந்து உனக்கு ஏன் அட்டெம்ப்ட் விடுதுன்னு அவனுக்கு இதை பற்றியே தெரியாது. இது இவ்வளோ கஷ்டம்னு தெரியாது, சிஏனா என்னன்னு தெரியாது, அதில் ப்ராக்ரஸ்னா என்னன்னே தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க மார்க்கு தான் ப்ராக்ரஸ்னு. உங்களுக்கு 4 வருஷத்தில் சிலபஸ் மாறிடும்ல. எத்தனை 6 இயர்ஸ் ஒன் சிலபஸ் மாறிடும். திரும்ப ப்ராக்ரஸ்ங்கிறது வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். அந்த சினாரியோ தெரியலன்னா அதோட வழி புரியாது. அது ஆக்சுவலா அதை புரிஞ்சுக்கிற ஒருத்தனா கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அது வீட்டில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நீ தெளிவாக இருந்தால் தான் உன்னால உன் கெரியரே நீ ஆக்சுவலாக பார்த்துக்க முடியும். இல்லைனா நீ உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து முடிச்சிருக்கணும். முடிக்கலன்னா இந்த அளவுக்கு உனக்கு தெளிவு வேணும். இல்லைனா நீ அதை கண்டிப்பாக பர்சியூ பண்ண முடியாது. சப்போஸ் நீ அப்படி வந்து அந்த ஃபியூச்சர் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டேன்னா நீ பார்ட்னர் கிட்ட சொல்றது முக்கியம் இல்லை, உன் பார்ட்னரோட ஃபேமிலிக்கு நீ இதை கன்வே பண்ணணும். பார்ட்னர் ஒத்துப்பாங்க. நிஜமா சொல்கிறேன், பார்ட்னர் வந்து 100% இப்போ பசங்க நிறைய மாறிட்டாங்க. ஆனால் பார்ட்னர் ஃபேமிலி வந்து மாறல. தே ஆர் இன் அந்த ஒரு ஓல்டு ஃபார்மேட்டில் இருக்காங்க. ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். கரெக்ட். அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கலன்னா வேஸ்ட். நிறைய பேர் பார்ட்னர்கிட்ட மட்டும் கன்வே பண்ணி அது என்ன ஆயிடுதுன்னா லைஃப்க்கு அப்புறம் இப்போ என்ன நம்ம போயிடுவோம், என்ன வேலையுமே செய்ய மாட்டேங்கிறா. அவங்களோட தாட் என்ன, கல்யாணம் பண்ணியாச்சு, மருமக வேலை செய்வா, மருமக வேலை செய்ய எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறா. இப்போ அவங்க படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. ஓரளவுக்கு செய்யலாம். காலையில் ஒரு 1 hour ஒர்க் பண்ணலாம், ஈவினிங் ஒரு 1 hour ஒர்க் பண்ணலாம். நடுவில் கண்டிப்பாக அவங்க படிக்கிற டைம் அவங்களுக்கு வேணும். இதை கொடுக்குற அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்றத வந்து அவங்க முன்னாடியே பேசியிருக்கணும். பேசி அதை அவங்கள ஒத்துக்க வச்சுக்கணும். இந்த 2 ஃபர்ஸ்ட் பார்ட்னர்கிட்ட கன்வே பண்ணிடணும், அவங்க வீட்டில் கன்வே பண்ணிடணும். இந்த 2ஐயும் ஒத்துக்கிட்டு நீ அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அவங்க ஒத்துப்பாங்க. நீ வந்து அவங்க கொடுக்குற ஸ்பேஸை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கொடுக்குற டைம்லலாம் நீ எங்கேயாவது போய் ஆடிட்டோ அப்படி ஏதாவது இருந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னா லைஃப் காலி. திருப்பி அதை ரீகெயின் பண்ண முடியாது. அவங்க ட்ரஸ்ட்டை விட்டுட்டா அப்புறம் அவங்க எப்படி அந்த ட்ரஸ்ட்டை ரீகெயின் பண்ண முடியும்? அதனால வந்து நீ அதில் கன்சிஸ்டன்சி இஸ் கீ. அந்த ராஜு சொல்வார்ல, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த வேர்டு எனக்கு பயங்கரமாக கிளிக் ஆச்சு. ஆக்சுவலாக நான் வந்து லதாஜிக்காக இருந்த பொண்ணு, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு அதனால அட்டெம்ப்ட் விட்டுச்சுன்ட்டு இல்லை. நான் ரொம்ப இவ்வளோதான் படிப்போம். நான் சூஸ் பண்ண அகாடமி ராங்காக சூஸ் பண்ணிட்டேன். நிறைய ராங் டிசிஷன் எடுத்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 டைம் நான் இப்போ யோசிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 டைம் கரெக்டாக நீ யோசிச்சிடணும். இல்லைனா யூ வில் பி இன் ஹெல். learn from your failures. டெஃபினட்டா ஃபெயிலியர் தப்பு கிடையாது. ஃபெயிலியர் இஸ் நாட் அட் ஆல், ஆனா லேர்ன் ஃப்ரம் தட் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர்ல நீ என்ன கத்துக்கிட்ட, அதை நீ எப்படி ஓவர் கம் பண்ண, அதை வந்து இன்னும் 4 பேத்துக்கு நீ சொல்லிக் கொடு. அது ஆக்சுவலாக இன்னும் அழகா இருக்கும். நீ ஒரு ஃபெயில் ஆயிட்ட, மற்றவங்க ஒரு 4 பேர்த்து நீ அந்த ஃபெயில் ஆகாம அது தடுக்கிறதும் அது ஒரு பீஸாக இருக்கும் நமக்கு. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடக்கும். இந்த அட்டெம்ப்ட்ல நீ ஃபெயில் ஆகுற, ஒரு கெரியர் ஏதோ உனக்கு ஒரு பேக் ஸ்டோன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னன்னு அது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நீ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. இட் வில் ஹேப்பன். லைஃப்பில் நிறையா நடந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றி ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நடந்துக்கிறத வந்து நீ அனலைஸ் பண்ணி நீ திருத்திட்டு வந்தேன்னா லைஃப்பில் எங்கேயோ இருப்பேன்றது வந்து. அதனால அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு நீ அதை மாற்றிக்கணும். learn from your failures, don't repeat. திரும்ப அப்புறம் அதே அப்புறம் அங்கே லூப் அங்க ஒரு இதாயிரும், திரும்ப அந்த லூப்பில் மாட்டிப்போம். இது இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அப்படின்ற ஒரு லெத்தாஜிக் ஆயிரும். ஒரு சிலருக்கு அந்த ஃபெயிலியரை அஃபோர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு சிலருக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்காது. அதுதான் அப்புறம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அஃபோர்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தவங்களுக்கும்
அது அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ட்ரஸ்ட் இவ்வளோ இருக்கும், குறைஞ்சிட்டே வந்துடும், அப்புறம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போது அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி மாட்டிப்போம். ப்ராசஸ் காட்டணும், மெயின் இதுதான். ஓகே. இப்போ என்னோட இதுலேயே பார்த்தோன்னா ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டே வந்து ஓகே நமக்கு வராதா, குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும் நமக்குள்ளே. சுற்றி இருக்கிறவங்க எப்படி டிமோட்டிவேட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆகிடுவோம். பட் ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க நமக்கு வந்து ஓகே நீ வந்து கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க. சரி, ஓகே. நீங்களே உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் ஆயிக்கோங்க. டோன்ட் பிலீவ் அது மற்றவங்களாம் தேவையில்லை. இப்போ இந்த மோட்டிவேஷன்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு நான் மோட்டிவேஷன் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மோட்டிவேஷன் 1/2 மணி நேரம் அது எவ்வளோ தாங்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹார்ஸ் இல்லை அன்னைக்கு நைட்டு இன்ஸ்டன்ட் அது அவ்வளோதான். அதுதான் தாங்கும். நீங்கள் என்ன கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு திருப்பி கெயின் பண்ணுறீங்களோ அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல்லாக இருக்கும் அந்த கோல் ரீச் ஆகிற வரைக்கும். அதனால நான் மோட்டிவேஷன் பார்க்கறதுனால நான் நாளைக்குன்னு சூப்பராக படிப்பேன் அதெல்லாம் கிடையாது. படிக்கிறது சம்திங். அக்கௌண்டபிலிட்டி இஸ் த பெஸ்ட் திங். நாம சொன்னான்னு பண்ணால் தப்பாயிடுச்சு. இப்போ எனக்கு ஒன்று சொல்கிறாங்க, நான் அதை பண்ணுறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் சொன்னான்னு பண்ணங்க தான் தப்பாயிடுச்சு, நானாக பண்ணிருந்தேன் அது கரெக்டாக இருந்திருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு நீ கேட்டிருக்கேன்னு தெரியாம நான் நிறைய பேர் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ பண்ணதுக்கு நீ தான் தப்பு, நீ அவன் சொல்லுவான் நீ ஏன் செஞ்ச, அந்த ஒரு இது இருக்குல்ல, செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். நீ ஒரு கிளாஸ் வாங்குறனால இல்லை நீ கல்யாணத்துக்கே நான் சொன்னாலும் நீ அனலைஸ் பண்ணியிருக்கணும்ல, நீ ஏன் இன்னொருத்தங்களை நம்புனன்னு இருக்கும். நீ உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தானே தெரியும், யாருக்கு தெரியும். நீ 4 சொல்லுவ, 5ஆவது உன் மைண்டில் ஒன்று இருக்கும், நீ சொல்லியிருக்க மாட்டே. அப்போ நீ தானே அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால நீ அனலைஸ் பண்ணி நீ அது ப்ராப்பராக உன் லைஃப்பை நீ அழகாக வச்சுக்கோ. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதனால செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இருந்தால் அது இருந்தாலே நல்லாயிருக்கும். செல்ஃப் லவ் நல்லா தானே இருக்குது. ஒரு மாதிரி இங்கே வரப்போ எனக்கு அது ஆக்சுவலாக அதனால தான் பயம் இல்லை. செல்ஃப் லவ் என்னால் முடியும், நான் என்ன கொடுத்தாலும் நான் பேசிப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செல்ஃப் பிலீவ் பண்ணுறது வந்து நம்மளை இன்னும் அழகாக காட்டுதோ அப்படின்னு ஒரு மாதிரி. இப்போது நம்ம எல்லாமே ஓகே, நீங்கள் வந்து பெரிய கோல் வச்சுருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணுறதை நோக்கி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. கல்யாணங்கிற ஒரு சினாரியோ வருது, கல்யாணம்னு ஒரு வீட்டில் இருந்தும் பேசுவாங்க, வெளியும் சொல்லுவாங்க, நமக்கு வயசும் போயிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வேறு ஆப்ஷனே இல்லை, கல்யாணம் எடுத்துடுறோம். ஓகேவா, எடுத்துட்டோம். சுபாஷினி சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி, ஸ்பவுஸ், இவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லி அதை புரிய வைப்பீங்க? என்னன்னா அவங்கக்கிட்ட நான் வந்து உட்காந்து பேசணும். அவங்கக்கிட்ட சொல்லணும் லைக் வாட் இதுலேருந்து என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, இவ்வளோ வரைக்கும் இப்போ நான் இன்டர்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா எந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேன், எந்த அளவு நான் நிறைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட கசின் சிஸ்டர்ஸோட மேரேஜு கூட நான் மார்னிங் போயிட்டு ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு நான் அப்போவே ஒரு 10-12க்குள்ளே வந்து நான் திருப்பி என்னோட ஸ்டடீஸை கேரி ஆன் பண்ணிப்பேன். அப்போ அவங்க அவ்வளோலாம் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நீ வந்து இருந்தாதான் அதில் முடியுமா அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணனால தான் இப்போ நான் சிஏ ஃபைனலில் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது. அப்போ இதெல்லாமே நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். அவங்ககிட்டயும் சரி, அவங்க பேரண்ட்ஸோ ஸ்பவுஸ், நீங்கள் உங்களுக்கு அந்த கோல் எவ்வளோ முக்கியங்கிறது இது மூலியமாக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு, இந்த எஃபோர்ட் போட்டதுனால தான் இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த கோல் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அதோட வேல்யூவை காமிப்பீங்க இல்லையா? அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஆனால் அக்செப்ட் பண்ணுறது லைக் உடனே ஓகே நீங்கள் சொல்கிறதுக்காக நான் பண்ணுறேன், ஓகே ஐ வில் கிவ் ஒன் சான்ஸ் அப்படின்னு தான் இருப்பாங்க. டக்குன்னு எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மாதிரி ஓகே நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு தாட் வராது. அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல். இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டே கொடுப்பாங்க, 12 hours உங்களோட இதுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் 24 hours கூட சொல்லலாம், பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வேறு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஃபேமிலிக்காக ஒரு 4 hours, ஹஸ்பண்ட்காக ஒரு 4 hours, பேலன்ஸ் 8 hours தான் நீங்கள் உங்களோட கெரியருக்காகவே டைம் பீரியட் ரொம்பவே குறைஞ்சிரும். அப்போது இன்னும் அதை டைம் கேப் எடுக்கும்ல. அப்போது அந்த சுச்சுவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அதான் இப்போ இருக்கிற டைமில், ஏன்னா இப்போ நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா நான் 16 hours கூட உட்காந்து படிக்கலாம். ஆஸ் லைக் நான் ஒரு டாக்டராக இருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து படிக்கலாம். ஆனால் என்ன டாக்டரின் லாவ் ஆகிட்டேன் அப்படின்னா என்னால் அப்படியே கேரி ஆன் ஆக முடியாது. அப்போது அவங்ககிட்ட நான் சொல்ல போகும்போதே நான் இவ்வளோ லைக் 1 or 2 hours, ஆனால் என்னை ஸ்ட்ரெச்சபிளாக அந்த இடத்துல உட்காந்துக்கணும். நான் ஒரு 3 hours கண்டினியூஸாக படிக்கிறேன், 3 hours நான் எந்திரிக்க மாட்டேன். அந்த பிளேஸில் இருந்தாலும் நான் அந்த பிளேஸில் மட்டும்தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்னாப் எடுப்பேன். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதை நான் கன்வே பண்ணணும். அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இறங்கணும். இந்த படத்தில் சொல்லுவாங்களே, நீ கெஞ்சுறதுல தான் தெரியும் உனக்கு அந்த விஷயம் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வரல. ஸோ அடம் பிடிக்கிறதுல அப்போ நான் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த அளவுக்கு அதை முன்னாடியே சொன்னால் தான் பின்னாடி அதில் பிரச்சனை வராது இல்லையா? இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு விட்டுட்டோம்னா அப்புறம் பின்னாடி அவங்களுக்கு எப்படி அவங்க படிக்கிறாங்க அப்படின்ற தாட் ஆல்ரெடி இருந்துரும்ல.
இவன் வந்தோடனே இதெல்லாம் செய்வாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனை விட ஓகே அவள் வந்து அவளுக்குன்ற ஒரு கெரியர் இருக்குது, அவள் அதுக்கு பண்ணுவா, அது போக நம்ம கூட இருப்பா, நம்ம ஒர்க்ஸ் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற தாட்டில் மாறிடுவாங்க. ஃபஸ்ட்டு வரப்போம்லே அவங்க சொன்னபடி இவ இதெல்லாம் வேலை செய்வா அப்படின்லேருந்து எடுத்துட்டு அப்புறம் அதெல்லாமே பண்ண போமா அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகும், அப்போ தான் அந்த எல்லாமே பாண்ட் எல்லாமே பிரேக் ஆகும். அப்போ நான் முன்னாடியே சொல்கிறது தான் நல்லது. அப்போது நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கெரியருக்காக உங்களோட இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க, அப் டு தட் ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது அவங்களோட டைம் இல்லையா, அது அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ரைட்டில். அந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாற முடியாது. உட்காந்து இப்போ சொன்ன மாதிரியே 16 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் தூங்குறது போக 16 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் படிக்கிறோம், மீதி 8 ஹவர்ஸ் ஃபேமிலிக்காக போகும்போது அந்த 8 ஹவர்ஸுங்கிறது திடீர்னு ஒரு பர்சனல் வேலை வரும், ஒரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியது வரும். இதெல்லாம் எந்த 8 ஹவர்ஸில் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு மாறவும் முடியாது. அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது, எப்படி இது பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலாக அது ஒரு பார்ட்னர் சப்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நிஜமா. ஏன்னா அவங்க சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம். ஏன் சாக்ரிஃபைஸ் ஒரு சைடு இருந்தாலும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண நீ உன்னோட கெரியருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது வந்து வேற. ஆனா அவங்களும் நம்ம கெரியருக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அந்த மாதிரி பார்ட்னர் தான் சூஸ் பண்ணணும். நம்ம அதனால ஆக்சுவலா முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா மேரேஜ்க்கு அப்புறம் இஃப் இஸ் நாட் சாக்ரிஃபைசிங்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. அந்த அச்சீவ் பண்ண நின்றும் அவங்களா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா தெரியாது. அந்த வேல்யூ நம்ம தான் பாக்குறோம், அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா இப்போ கண்டிப்பா 14 hours a day 16 hours a day படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறம் 16 hours a day எல்லாம் உட்காந்து படிக்க வாய்ப்பே கிடையாது. கான்ட்ரவர்சி எப்படி இருந்தாலும் வரும். ஆனா அட்லீஸ்ட் உன்னால 10 hours a day படிக்க முடியும் நம்ம பார்ட்னர் சப்போர்ட் பண்ணா. அந்த 10 hours a day வந்து நீ தான் எனக்கு தரணுன்றது வந்து அந்த பார்ட்னர் கையில தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் தரணும். லைக் நீங்கள் பார்க்கறதுல தான், நீங்கள் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டே பில்ட் ஆகும். இப்போது நீங்கள் ஜஸ்ட் அதாவது அவங்க சொல்கிறபடி கொடுக்குறாங்க, பட் அந்த டைமில் நான் லெத்தாஜிக்காக எங்கேயா சுக்க போமா அவங்களுக்கு அடுத்த டைம் கொடுக்கணும்னு தோணாது. ஈவன் அது அட்டெம்ப்டாக ஆனாலுமே அது அவங்களுக்கு கொடுக்க தோணாது. சப்போஸ் நீங்கள் அந்த ப்ராக்ரஸாக இருக்கிறது அவங்களுக்கு தினமும் பார்க்க போகும்போது நீங்கள் அட்டெம்ப்ட் வச்சாலுமே அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். ஈவன் அவள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அவளுக்கு அந்த இது கிடைக்கும், ஸோ நான் அவள் வழியிலே விடுறேன் அப்படின்ற அந்த டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுன்றது நம்ம அப்போது என்ன சொல்ல அந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணணும்னா நம்ம அந்த ப்ரோக்ரஸை காமிச்சு தான் ஆகணும். ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் அவங்களுக்கும் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருக்காது அவங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 8 hours ஸ்கெட்யூல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன தைரியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டில் நம்ம ஒய்ஃப் வந்து நான் பார்த்துக்கிறா அந்த ஒரு இதில் தான் அவங்க 8 hours அங்கே நிம்மதியாக ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் 90 நான் வந்து அவங்கள இல்லை இது முடிஞ்சிருச்சு இப்போ வாங்கன்னா ஹி கான்ட் ஒர்க். அப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து அதோட ஃபேமிலி பார்ட்டை பார்த்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் ஆக்சுவலாக ஆப்போசிட் ஜெண்டர் யாராக இருந்தாலுமே அதை முடிக்க முடியும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தங்க சிஏ படித்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஹி ஸ்டடிட் சிஏ, ஹி கம்ப்ளீட்டட் இஸ் ஃபைனல். ஆனால் அவங்க ஃபேமிலியில் வந்து எப்படிலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அது கேட்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சத்தமே போட மாட்டாங்க. சாப்பாடு வந்து அந்த விண்டோ ஓப்பன் அந்த டோர் ஓப்பன் பண்ணி டோர் கிட்ட வச்சு அவர் அந்த சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிப்பார். ஸோ அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. கெரியர் வைஸ் அச்சீவ் ஆகணும்னா கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் அதை கிளியர் பண்ண முடியும் இல்லையா. நிறைய கெரியர் இந்த மாதிரி இருக்கு. சிஏ இருக்கு, இது மட்டும் டாக்டர் நிறைய இதுலையுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். அதுக்கு தான் டிசிப்ளின்றது வேணும். யூபிஎஸ்சி நேற்று கூட பார்த்தேன் 5th அட்டெம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணாங்க. நம்ம மைண்ட் செட் மாற்றிக்கிறது இப்போது ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலியோட டோட்டல் மைண்ட் செட்டையும் மாற்றி தான் நம்ம கெரியரை அவங்களுக்கு அந்த கான்டெக்ட் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட எஃபர்ட்டும் காமிக்கணும். அப்போ தான் அவங்களும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஓகே அவள் அவ்வளோ எஃபர்ட் போடுறா, ஓகே நான் ஒரு நாள் சமைச்சு தரேன் மதரின்லா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து சரி நீ இவ்வளோ எஃபர்ட் போடுறல நானும் என் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணேன். பெஸ்ட் என்னன்னா மேரேஜுக்கு முன்னாடியே முடிஞ்சளவு கிளியர் பண்ண பார்க்கணும். இப்போ வந்து நான் டாக்டராக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை பெருசா. ஸோ நம்ம கிளியர் பண்ணணும். அந்த 1 year கொடுத்தாங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது டோட்டலாக மாறிடும். ஃபினான்ஷியலாக அப்சைட் டவுன் அப்படியே மாறிடுவாங்க. கொஞ்சம் ஒரு டவுன் 3-5 yearsல மாறிடுவாங்க. அது யாருக்கும் புரியாது. சும்மா அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக தான் கஷ்டப்படுறா, நம்மளும் இதில் சந்தோஷமா இருப்போன்றது வந்து அவங்களுக்கு அது புரியாது. இதெல்லாம் சொல்கிறது இங்கே ஆன் கேமரா சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆஃப் கேமரா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டவுன் டைமில் அதாவது ஒரு சின்ன சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறம் எனக்கும் வந்து என்னோடய கெரியர்லேயும் பிஸ்னஸில்
ஒரு குட்டி குட்டி சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை ஓடும்போது டேஞ்சிபிள் ரிசல்ட்டை வெளியே காமிச்சிடலாம், ப்ராக்ரஸை வந்து வெளியே காமிச்சிடலாம், அவங்களும் வந்து நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அப்போ பிரச்சனை இருக்காது. டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் இல்லாதப்போ டவுன் டைம்ஸ் வரும்ல, அதை தாண்டி திரும்ப எனக்கு என் கெரியர் வேணும்னு நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது எப்படி உங்களுக்கு அட்டம்ப்ட்ஸ் ஃபெயில் ஆயிருப்பீங்க, அப்போ ப்ராக்ரஸ் காமிக்கிறதுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷனாவது பாஸ் பண்ணால் தான் ஒரு ப்ராக்ரஸ்னு காமிக்க முடியும். அடுத்தது இன்டர் பாஸ் பண்ண வரலும் ஒரு 2-3 பேப்பர் ஒரு கம்மியான மார்க்கில் போச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அதை என்ன ப்ராக்ரஸ் காமிக்கிறது, எப்படி அவங்கள நான் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது, அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இப்போது ஓகே, நீங்கள் இப்போது இன்டர்வெல்லும் வந்துட்டீங்க, இன்னும் அடுத்து ஃபைனல் போகிறதுமே இருக்குது, ஃபைனல் போயிட்டு ஃபைனல் முடிக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கெரியரை பர்சீவ் பண்ணி சிஏவை பாஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஒரு ஃபேர்ம் வைக்க போகிறோமா இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது அவங்க வந்ததுக்கப்புறம். ஏன்னா அவங்க வந்து உங்களோட விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிக்கணும், நீங்கள் அவங்களோட விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிக்கணும். ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா டைம். இப்போ நம்ம பேசிட்டது அவங்க நைட் ஷிஃப்ட்டு, நீங்கள் பகலில் ஃபோம் போயிட்டு வரணும் அப்படின்னா அது அங்கேயும் டோட்டலாக இம்பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் எப்படி க்ரூம் சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஆக்சுவலாக க்ரூம் சூஸ் பண்ணணுன்னா என் ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பேன். ஏன்னா அதே சேம் பெயினை அண்டர்கோயிங் ஆல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் நான் நேற்று எக்ஸாம் முன்னாடி உட்காந்தேன், நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், யாருமே அந்த கிளியரிங்கில் இருக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க அந்த எஃபர்ட்ஸ் பெயின் தெரியும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொஃபஷனில் இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். இல்லை சப்போஸ் என்னால் கிடைக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிற பர்சன் என்னால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து அதே தான் அவங்க சொன்னது, நான் நெக்ஸ்ட் அந்த பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாட்டி பரவாயில்ல, நம்ம சொல்கிறத லிசன் பண்ணி அதை ஓகேன்றது ரிசர்ச் பண்ணலாம் அவங்க. ஸோ அந்த கேட்குற அந்த லிசனிங் இதாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த உள்ள பர்சனாக நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி, அதாவது சிஏ பண்ண பர்சனாக சூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும், அதாவது ஆப்ஷன்ஸ் கம்மியாயிரும். ஆப்ஷன்ஸ் வந்து சிஏ பண்ணவங்க உங்கள் ஏஜில் பேரண்ட்ஸோட க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆப்ஷன்ஸ் கம்மியாயிரும்ல. பொண்ணுங்க சைடில் நான் பெரிய பசங்க சைட்லேயும் பொண்ணுங்க சைட்லேயும் நான் பெரிய லேகாக எதை பார்க்குறேன்னா, அவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க. உங்களை கேட்குறேனே, உங்கள் வீட்டில் இப்போது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், தமிழ் மேட்ரிமோனியை அவங்க லாகின் பண்ணுவாங்களா, நீங்கள் லாகின் பண்ணுவீங்களா? அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட், என்னோட கரியரில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ஓகே நீங்கள் அது ஓகே. நான் வந்து உங்கள் கெரியரை தப்பு சொல்லுங்கள். உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஏன் அவங்க லாகின் பண்ணணும்? நீங்கள் தானே லாகின் பண்ணணும். இல்லை, அவங்க யார் இன்னைக்கு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு ஹாப்பி தானே. ஆமாம், ஆனால் நமக்கு அந்த தாட்டே வந்து வராது. இல்லை, நீங்கன்னு நான் சொல்ல, நான் பர்டிகுலராக உங்களை சொல்ல. யாரும் நிறைய பேர் பிரைட் அண்ட் க்ரூம் வந்து இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எனக்கு பெஸ்ட் பார்ட்னர் வேணும், அப்போ எஃபர்ட் யார் போடணும்? நம்ம சைடு போடணும். அந்த எஃபர்ட் ஏன் போட மாட்டுறாங்க? கரெக்டு தான், போடணும். ஆக்சுவலாக போடணும்ல, அதாவது சூஸ் பண்ணணும், தேடணும், ஃபோன் பண்ணி தமிழ் மேட்ரிமோனியில் அவங்களோட நம்பர் கொடுத்து ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் அட்டன் பண்ணி அவங்கள பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்ல. அதுவா தானாக நடக்கும்னா எப்படி நடக்கும்? எனக்கு வந்து கியூரியாசிட்டியில் தான் கேட்குறேன். எனக்கு வந்து இது புரியல. அது அப்பா அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க தலையில் கட்டிட்டு நீங்கள் பேக் சீட் எடுக்கிறீங்களோன்னு நான் கேட்குறேன். அப்படி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது தான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, நம்ம தானே அந்த லைஃப் லாங் வாழ போகிறோம். அப்போ இப்போ இருக்கிறது என்னென்னா, சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பேசி எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு பேசுறது தான் இந்த இருக்கிறதுல எல்லாருமே பண்ணுறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தான், நீங்கள் சொன்னபடி நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தான் வைக்கணும். ஃபஸ்ட் அடி அது வச்சா தான் அந்த ஆழம் தெரிஞ்சால் தான் காலை வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தான் பண்ணணும். அப்போது எல்லாமே ஃபுல் இதுவுமே நம்ம இன்வால்வ் பண்ணி பேரண்ட்ஸு சொன்னால் மேபி அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ். சம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓகே அவளே ஒரு டிசிஷன்றான அளவுக்கு ஆயிட்டா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை, நான் பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இடத்த அவள் வந்து ரீப்ளேஸ் பண்ண வரா அப்படின்னு திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணால் சூப்பர். நான் பார்த்த வரல என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து ஆப்ஷன்ஸை போட்டாலுமே அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கானவனை தேடுறதுக்கு அந்த ஃபோட்டோவை டேபிள் மேலே போட்டால் அந்த ஃபோட்டோவில் சூஸ் பண்ணுறதுக்கே
அந்த எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறாங்கிறத நான் பார்த்த பிரச்சனை. ஓகேங்களா? ஏன்னா மேரேஜ் வந்து லைக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்கேஸியாக ஆயிடுச்சு. பண்ணா இதெல்லாம் நடக்கும் நிறைய பார்க்குறோம்ல. ஸோ இப்போ இருக்கிறது அப்படி சொல்ல மாட்டேன். இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ணணும்? டார்ச்சில் அடிக்கணும். நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்களே. அதான் பயமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை தானே மூடுவோம். இப்போ பேய் பார்க்குறோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பெட்ஷீட் மூடுறதோ கண்ணை தானே மூடுவோம். அதுக்கப்புறம் தான் அது யாருமே டார்ச் எடுத்து அடிக்க மாட்டாங்க. இவ்வளோ பேய் வந்தாலும் நான் பேய சொல்லவே இல்லை. இருட்டுல பேய் இருக்குன்னு தான் நம்மளோட தாட் இருக்கும். இருட்டில் ஓகே ஒரு இடத்துல நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும். இங்கிருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போகணும்னா அந்த இடம் இருட்டாக இருக்குன்னா நீங்கள் லைட் தானே அடிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன எஃபர்ட் போடணும்ல. எஃபர்ட் போடாமல் பேக் சீட் எடுத்தால் அது எப்படி உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்? அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டெப் எடுக்கணும். உண்மையாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் எடுக்கணும். அப்போதான் வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டாக. நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே நீ கெரியரை பார்த்துட்ருக்க. அப்பா அம்மா வந்து சொல்லிட்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீ உன் சைட்லேருந்து என்ன எஃபர்ட் போடுவேன்? ஆக்சுவலாக நமக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை மேரேஜ் பண்ணல அப்படிங்கிற. இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படிங்கிற. ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா நீ டைம் எடுத்துட்ட ஜனனி. சரியா? எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க என் லைஃபு அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்க ஒரு 50% எஃபர்ட் போட்டால் அந்த பேலன்ஸ் 50% எஃபர்ட் என் லைஃப்காக நான் போட மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்ம என்ன யோசிக்கிறோன்னா அவங்க எடுத்து வைக்கட்டும் அப்படின்னு தான் மைண்டில் வருது. வேணான்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சரின்னு சொன்னால் அது சீக்கிரம் நடந்துடும். வேணான்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்ஸாக எடுத்துக்கிறோமா நம்ம? அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஓகேவா? உன்னோட சுச்சுவேஷன் இல்லை, ஜென்ரலாக சுச்சுவேஷனுக்கு வா. சரியா? பொண்ணும் அவங்க கெரியர்லாம் நீ இப்போ முடிச்சிட்டமா, சிஏவே முடிச்சிட்ட ஜனனி. ஓகேவா? அப்பா அம்மா பார்க்குறாங்க. நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவேன்? அவங்க கொண்டு வந்ததை மட்டும்தான் நீ பார்ப்பியா? அவங்க ஒரு 10 ப்ரொஃபைல் சூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் 2 ப்ரொஃபைல் காமிக்கிறது மட்டும்தான் நீ பார்ப்பியா? இல்லை 10 ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுறது ஒப்பீனியனா நான் அவங்க கொண்டு வந்ததுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்கும்னா 10 ப்ரொஃபைல் அவங்க சூஸ் பண்ணும்போது நீயும் கூட உட்காந்து சூஸ் பண்ணுவியா? இல்லை அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரட்டும், என் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இது கரெக்டுனா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து போய் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுன்னா அவங்க கொண்டு வரட்டும். அதில் நம்ம ஏன்னா அவங்களே ஒரு 10 செட்டு நல்லா பெஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே பிரைட் அண்ட் க்ரூம் இப்போ இருக்க எல்லாருமே இதுதான். அதாவது கெட்டிங் டு பி மேரிட்னா பொண்ணு மாப்பிள்ளை சைடு எஃபர்ட் வந்து சூஸ் பண்ணவர்களும் கம்மியாக தான் போடுறாங்க. சூஸ் பண்ணவர்களும் வந்து அது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா லவ்னு போயிடுச்சுன்னா அது ஒரு லைனில் போயிடுது. ஸோ அரேஞ்சுன்னு வரும்போது அது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுலேருந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது. அரேஞ்ச் மேரேஜ்னாலும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணுறீங்க. லவ் மேரேஜ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்காக இதை கேட்கல. நீங்கன்னு இல்லை, நீங்கள் பொதுவாகவே எல்லாரும் நம்ம பண்ணுற தப்பு தான். ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது, உங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி என்னன்னா சொல்லுமா எக்கமா என்னன்னா ஆக்சுவலி 2 kinds ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா அப்பா சைடு, இன்னொரு கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சைடு. அம்மா அப்பா சைடில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டினா நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ஜாதகம் லொட்டு லொசுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி என் முன்னாடி வச்சுடுங்க. நான் அதில் வந்து யார் பேசி எனக்கு யார் சூட் ஆவாங்களோ நான் அவங்கள பிக் பண்ணிக்கிறன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து கிளியராக இருக்கணுமோன்னு ஃபீல் ஆகுது. உங்கள் ஃபில்ட்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ நான் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இவங்க தான் பெஸ்ட். ஒரு வேளை இவங்க எனக்கு பிடிச்சிருக்காங்க, இவங்க வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க என்னை பற்றி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் போய் நான் அம்மா அப்பாட்ட நிற்கிறப்போ அவங்க வந்து ஜாதகம் அது இதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மாதிரி அங்கேயே ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஒரு 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 ஃபீலிங் இருக்குல்ல, சரி நம்ம இது பண்ணிட்டு வந்தோம், இவங்களுக்கு நமக்கு பிடிச்சிருந்ததே, நமக்கு இது பிடிக்காம போயிடுச்சு, இப்போ அடுத்த பர்சனை நம்மளால மைண்ட் லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதோ ஃபீல் ஆகுது. ஸோ பெட்டர் என்னன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்து இதெல்லாம் உனக்கெல்லாம் சூட் ஆகிற மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து உனக்கான பர்சனை வந்து நீ பேசி அது தெரிஞ்சுக்கோ. இந்த சென்ஸ் வியா கால் பண்ணி உங்களோட ஹேபிட்ஸ் என்ன அதெல்லாம் பண்ணி அது பேசி அதில் வந்து யூ கேன் பிக்கோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுங்க, இந்த ஃபில்ட்ரு என்னோடய ஃபில்ட்ருன்னு சொல்லி எதெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களோட எஃபர்ட்டையும் நீங்கள் வந்து மதிக்கணும். நீ எல்லாம் கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து இதுலேருந்து அப்படி நம்ம சொன்னதுக்கப்புறம் இருக்க ஃபில்டர் தான் என்னன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் மாப்பிள்ளை வேணும். ஒரு சில விஷயம் ஃபோன் பண்ணி காலில் தான் தெரிஞ்சுக்க முடியும்னா ஃபோன் காலில் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆஃப்டர் ஃபில்டர்.
பிஃபோர் ஃபில்டர் நீங்கள் வந்து இந்தந்த விஷயம்லாம் எனக்குமா, கண்டிப்பா. இந்தந்த விஷயம்லாம் எனக்குப்பா, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து ஓகே சொல்லுவேன். நீங்கள் உங்களோட நீங்கள் என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த இந்த இந்தந்த டிக் பாக்ஸை டிக் அடிக்கணும், நீங்கள் அது பார்த்துக்கோங்கப்பா. அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, நான் அப்புறம் கடைசியில் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்கிறது கிளாரிட்டியாக அப்பா அம்மாட்டையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட் தான். பேரண்ட்ஸ்க்கான பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலாம். நம்ம பார்ட்னர் வந்து நமக்கு மேட்ச் ஆகுறாங்களா, நம்ம கம்யூனிகேஷன் மூலிமா இது பண்ணலாம். நம்ம ஒருத்தங்கள சொன்னதே அது தான். நான் அதை தான் சொல்ல வரேன் ஜனனி. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் கடைசியில் சொல்லாதீங்க, முன்னாடியே ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து எனக்கு இப்படி இருக்க பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவங்க சொன்ன மாதிரி நான் சிஏ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லைனா இன்னொரு ப்ரொஃபஷன் சிஏக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ரொஃபஷனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நடக்குது. நான் இது இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்லி இது பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணாலுமே அதை ஓப்பன் பண்ணி அப்பா அம்மா வந்து அங்கே பதில் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் சைடு ஓப்பன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி 4 டைம் சொல்லணும், நான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன்னு நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலன்னு. இந்த சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. பிரைட் அண்ட் க்ரூம் அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறத வந்து அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைங்கிறதுல நினைக்கிறேன். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேரேஜ். நிஜமா இதோட அப்படி இருக்காங்க அப்படிங்கிற போகும்போது நிஜமா அது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேரேஜ். ஆக்சுவலி நிறைய பேத்துக்கு பயம் இல்லை இல்லை, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட், மேரேஜுக்கு இன்ட்ரெஸ்ட்னு வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமே, பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அவங்களோட வேலை அதில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன், எஃபோர்ட் கம்மியா எஃபர்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். புரியுது. ஆனா அப்படி இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் தானே நம்ம ஒரு ஃபோட்டோ கூட ஓப்பன் பண்ணி பார்க்காம இருப்போமா. இல்லைன்னா இப்போ நீங்க ஓகே சொல்றாங்க, ஓகே. ஆனா அந்த வே ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து ஃபோர்சிங்னால இவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு அவங்க சொல்லிட மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பார்க்கலாமா, அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வேற ஆப்ஷனே இல்லாம ஓகேமா பாருங்கம்மா. அப்போ நமக்கு என்ன தோணுச்சு, நம்ம ஓகே சொல்லிட்டோம், சும்மா அவங்க கொண்டுட்டு வருவாங்க, நம்ம வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தா அப்ப நான் கொஞ்ச நாள் நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்க ஸ்கிப் அந்த வே ஆஃப் இருக்கலாம். இல்லைன்னா மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஈகரா இருப்பாங்க. ஒருத்தங்க அவங்க லைஃப் பார்ட்னர் என்னென்னலாம் இமேஜின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி தேடி தேடி சூஸ் பண்ணால் அவங்களுக்கும் சூப்பர், இவங்களுக்கும் சூப்பர். இல்லைன்னா அது அந்த விஷயம் அப்போ தான் தேடி தேடி சூஸ் பண்ணும்போது தான் நமக்கு எது உண்மையிலேயே வேணும், இந்த ஜாதகம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் தாண்டி இதுதான் நமக்கு உண்மையிலேயே வேணுங்கிறத தேடி போய் கரெக்டான சோல்மேட்டை ரீச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.